ஆதியாகமம். இது வேதாகமத்தோட முதல் புத்தகம். இதோட கதை 2 முக்கியமான பகுதிகளா பிரியுது. இதுல அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் தேவனை குறிச்சும் முழு உலகத்தை குறித்தும் சொல்லுது. அப்புறமா 12வது அதிகாரத்திலிருந்து 50வது அதிகாரம் வரைக்கும் தேவனை குறிச்சும் ஆபிரகாம் என்ற ஒரே மனுஷனை குறிச்சும் அவனோட குடும்பத்தை குறிச்சும் தெளிவா சொல்லுது. 12வது அதிகாரத்தோட ஆரம்பத்துல இந்த 2 பகுதிகளும் ஒரு சம்பவத்தால இணைக்கப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தோட விவரத்தை முழுசா எப்படி புரிந்து கொள்வது என்பதையும் அது முழு வேதாகமத்தோட சரித்திரத்தை எப்படி அறிமுகப்படுத்துது என்பதற்கான ஒரு துணிக்கையும் இந்த அமைப்பு நமக்கு தருது. வேதாகமத்தோட 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட ஒழுங்கில்லாத இருளானதை தேவன் எடுத்து அதிலிருந்து ஒழுங்கையும் அழகையும் நன்மையையும் கொண்டு வருகிறார் என்பதில் இந்த புத்தகம் ஆரம்பமாகுது. வாழ்வு செழிப்படையக்கூடிய அழகான உலகத்தை உண்டாக்கி எபிரேய மொழியில மனிதர்கள் அல்லது ஆதாம்னு சொல்லக்கூடிய சிருஷ்டிகளையும் தேவன் அதிலே வைக்கிறாரு. தேவனுடைய உலகத்துல அவர்கள் தங்களோட பங்கையும் நோக்கத்தையும் நிறைவேற்றும் தன் சொந்த சாயலாக தேவன் அவர்களை உருவாக்கினார். மனிதர்கள் இந்த உலகத்துல தேவனுடைய குணாதிசயத்தின் பிரதிபலிப்பாக இருப்பதற்காக உருவாக்கப்பட்டனர். தேவன் சார்பாக அவருடைய உலகத்தை ஆள்வதற்கு தேவனுடைய பிரதிநிதிகளாகவும் அதை கவனித்துக் கொள்ள அதோட பின்னணியில் எல்லா திறன்களையும் பயன்படுத்திக் கொள்ளவும் மேலும் வாழ்க்கை செழிக்கக்கூடிய இடமாக அதை மாற்றவும் நியமிக்கப்பட்டனர். தேவன் மனிதர்களை ஆசீர்வதிக்கிறார். இது இந்த புத்தகத்தோட முக்கியமான திறவுகோல் வார்த்தையாக இருக்கிறது. மனிதர்கள் இந்த உலகத்தை கட்ட ஆரம்பிக்கும் இடமாக ஒரு தோட்டத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறாரு. இப்போ முக்கியமானது என்னன்னா, இந்த உலகத்தை எப்படி கட்டுவது என்பதை பத்தி தேர்வு செய்யும் வாய்ப்பு மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது நன்மை தீமை அறியும் ஞானத்தின் விருட்சத்தால குறிப்பிடப்பட்டது. இதுவரைக்கும் தேவன் நன்மையானது எது தீமையானது எது என்று வரையறுத்து கொடுத்திருக்கிறார். ஆனா இப்போ தேவன் மனிதர்களுக்கு அந்த தகுதியையும் தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தையும் கொடுக்கிறார். ஆனா மனிதர்கள் நன்மை தீமை பற்றிய தேவனுடைய விளக்கத்தை நம்புவார்களா அல்லது அதிகாரத்தை கையில் எடுத்து அவர்களுக்கான நன்மை தீமைகளை தாங்களாகவே தீர்மானித்துக் கொள்வார்களா? இதனோட பங்கும் தாக்கமும் மிகவும் அதிகம்தான். தேவனுக்கு எதிராக கலகம் பண்றது என்பது மரணத்தை கட்டித் தழுவது போலதான். ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கை தந்தவரிடமிருந்தே நீங்க விலகி போறீங்க. இது ஜீவ விருட்சத்தினால் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ 3ஆம் அதிகாரத்துல ஒரு மர்ம உருவமாகிய ஒரு சர்ப்பம் கதைக்குள் நுழைகிறது. பாம்பு எனப்படுகிற சர்ப்பம் தேவன் உண்டாக்கின ஒரு உயிரினம் என்பதை தவிர வேற எந்த ஒரு அறிமுகமும் அதற்கு கொடுக்கப்படல. மற்றும் அது தேவனுக்கு எதிரா முரட்டாட்டம் பண்ற ஒரு உயிரினம் என்பதும் அது மனிதர்களை முரட்டாட்டத்திற்கும் அவர்களுடைய மரணத்திற்கும் நேராக வழிநடத்த விரும்பும் என்பதும் தெளிவாக தெரிகிறது. இந்த சர்ப்பம் விருட்சத்தை குறித்தும் தேர்ந்தெடுத்தலை குறித்தும் ஒரு வித்தியாசமான கதையை இங்க சொல்லுது. அது என்னன்னா, நன்மை தீமையை குறித்த அறிவை பெற்றுக்கொள்வது என்பது மரணத்தை கொண்டு வராது என்றும் அது தேவனைப் போல மாற்றும் ஜீவனுக்கான வழி என்றும் சொல்லுது. இப்போ இந்த முரண்பாடு மிகவும் சோகமாக இருக்கு. ஏன்னா மனிதர்கள் ஏற்கனவே தேவனைப் போலதான் இருக்காங்க என்பது நமக்கு நல்லாவே தெரியும். தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கத்தான் அவர்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா தேவனை நம்புறதற்கு பதிலா அவங்க தாங்களாகவே முடிவெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் தாங்களாகவே நன்மை தீமை அறியும் அறிவை தேர்ந்தெடுத்ததினால உடனே முழு கதையும் கட்டுப்பாடு இல்லாமல் மாறுது. இதனால முதலில் பாதிக்கப்பட்டது மனித உறவுகள்தான். ஆணும் பெண்ணும் தாங்கள் எவ்வளவு பாதிக்கப்படக்கூடியவர்கள் என்று உடனடியா உணர்றாங்க. இப்போ அவங்க ஒருவரையொருவர் நம்ப முடியாம அவங்க தங்களுக்கு ஆடைகளை உண்டாக்கி மற்றவரிடமிருந்து தங்களுடைய உடலை மறைத்து கொண்டாங்க. 2வது பாதிப்பு என்னன்னா, தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த நெருக்கமான உறவு இப்போ இல்லாம போயிடுச்சு. அவங்க ஓடி தேவனிடமிருந்து ஒளிந்து கொண்டாங்க. ஆனா தேவன் அவர்களை கண்டுபிடிச்சப்போ யார் முதலாவது இந்த தப்ப பண்ணுனாங்கன்னு ஒருத்தர் குற்றம் சாட்ட ஆரம்பிச்சாங்க. இப்போ இங்க கதை சற்று நிறுத்தப்படுகிறது. இங்க தேவன் சர்ப்பத்திற்கும் மனிதர்களுக்கும் அவங்க செஞ்ச காரியத்திற்கான விளைவுகளை சொல்லும் ஒரு தொடரை பார்க்கலாம். சர்ப்பத்திற்கு இது இப்போதைக்கு வெளிப்படையான வெற்றியாக இருந்தாலும் அது தோற்கடிக்கப்பட வேண்டியதும் மண்ணை தின்பதும் தான் அதற்கு விதிக்கப்பட்டது என்று தேவன் முதலாவதாக சர்ப்பத்திடம் கூறினார். ஒரு நாள் விதை அல்லது வித்து என்ற அர்த்தமுள்ள சந்ததி பெண்ணிடமிருந்து தோன்றும் என்றும் சர்ப்பத்தின் தலையை நசுக்குவதற்காக பெண்ணிடமிருந்து புறப்படும் என்றும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இது ஒரு சிறந்த செய்தியாக தெரிகிறது. ஆனால் இந்த வெற்றி ஒரு விலைக்கிரயத்தோடுதான் வரும். என்னன்னா, இந்த சர்ப்பமும் கூட நசுக்கப்படும் போது அந்த சந்ததியினரின் குதிங்காலிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இது காயமடைந்த வெற்றியாளரின் மிகவும் விசித்திரமான வாக்குறுதியாகும். ஆனா இதுவரை நடந்த இந்த வரலாற்று சம்பவங்களில் தேவனுடைய கிருபையின் செயலா நீங்க இதை பார்க்கலாம். மனிதர்கள் முரட்டாட்டம் பண்ணுறாங்க. தேவன் என்ன செய்ய போகிறார்? அவர் அவர்களை விடுவிப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். ஆனா இது மனிதன் எடுக்கும் தீர்மானங்களினால் வரும் விளைவுகளை மாற்றாது. அவர்களுடைய முரட்டாட்டத்தினால அவங்க வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் வீட்டிலேயும் வெளியிலும் அவங்க வாழ்க்கை மரணத்துக்கு ஏதுவான துக்கமும் வேதனையும் நிறைஞ்சதா இருக்கும்னு தேவன் அவர்களுக்கு அறிவிக்கிறார். இங்கிருந்து சம்பவங்கள் கீழ்நோக்கி செல்கிறது. 3ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரை முரட்டாட்டத்தின் விளைவையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மனித உறவுகள் பாதிக்கப்படுவதையும் காண்பிக்கிறது.
காயின் மற்றும் ஆபேல் என்கிற 2 சகோதரர்களை குறித்த சம்பவத்தை காணலாம். காயின் அவனோட சகோதரன் மேல அதிகமா பொறாமைப்பட்டதால அவனை கொலை செய்யணும்னு விரும்பினான். தேவன் அவனை சோதனைக்கு உட்பட வேண்டான்னு எச்சரிச்ச பிறகும் அவன் அது செய்யறான். அவனை வயல்ல வச்சு கொலை செய்யறான். அப்புறமா காயின் வன்முறையும் கொடுமையும் நிறைஞ்ச பட்டணத்தை கட்டுறதுக்கு போறான். இந்த எல்லா காரியங்களும் லாமேக்குடைய கதையில் அடங்கியிருக்கு. வேதாகமத்துல அதிகமான மனைவிகளை வச்சிருந்த முதல் மனுஷன் இவர்தான். அவன் அவர்களை ஏதோ சொத்துக்களைப் போல சேர்த்து கொண்டே போனான். அப்புறமா காயினை விட இவன் எவ்வளவு கொடூரமும் பழிவாங்கும் எண்ணமும் உள்ளவன் என்பதை சொல்லி பாடலே பாடுறான். இதுக்கப்புறம் தேவகுமாரர்கள் குறிச்சு ஒரு கதையை நாம பார்க்கிறோம். இவர்கள் பொல்லாத தூதர்கள் அல்லது தாங்கள் கடவுளின் சந்ததி என்று சொல்லிக் கொள்ளும் பழங்கால ராஜாக்களை குறிப்பிடுகிறது. லாமேக்கைப் போல அவர்களும் அவர்களின் ஆசைப்படி பல மனைவிகளை வைத்துக்கொண்டு பெரிய சேனையான நெஃபிலிம் என்று சொல்லப்படும் ராட்சதர்களை பெற்றெடுத்தார்கள். எது சரியா இருந்தாலும் காரியம் என்னன்னா, தேவனுடைய உலகத்தை வன்முறையாலும் கொடுமையாலும் நிரப்பும் ராஜ்யத்தை மனிதர்கள் எழுப்பினார்கள். இதோட விளைவுதான் தேவன் தன்னுடைய உள்ளம் உடைஞ்சு அதிக வருத்தப்படுகிறார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. மனுக்குலம் தேவனுடைய உலகத்தை கெடுப்பதோடு ஒருவரையொருவர் கெடுத்துக் கொண்டார்கள். அதனால தேவன் அவருடைய உலகத்தின் நன்மைகளை பாதுகாக்க வெள்ளத்தால் மனித இனத்தின் தீமைகளை கழுவி சுத்தப்படுத்துகிறார். ஆனா தேவன் குற்றமில்லாத ஒரு மனிதனாகிய நோவாவையும் அவனோட குடும்பத்தையும் பாதுகாப்பதோடு அவனை புது ஆதாமா ஏற்படுத்துறாரு. அவனுக்கு மறுபடியும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தந்து இந்த உலகத்திற்குள்ள போகும்படி அனுப்புறாரு. அதனால நம்முடைய நம்பிக்கை மிகவும் அதிகமா இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா நோவா தவறிடுறாரு. அதுவும் ஒரு தோட்டத்தில்தான். அவன் போய் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அவனோட மனம் போன போக்குல குடிச்சான். அப்புறம் அவனோட மகனாகிய காம் அவங்க கூடாரத்துல தன் தகப்பனுக்கு ஒரு அவமானமான காரியத்தை செய்றான். அதனால இங்க நம்முடைய புதிய ஆதாம் முந்தைய ஆதாம் போலவே நிர்வாணமாகவும் வெட்கத்தோடும் இருக்கிறாரு. மறுபடியும் கீழ் நோக்கி ஒரு வீழ்ச்சி ஆரம்பிக்குது. இவையெல்லாம் பாபிலோன் நகரம் தோன்றுவதற்கு வழிவகுத்தது. பழங்கால மெசபெத்தேமியா ஜனங்க அவங்க கிட்ட இருந்த செங்கல் ஆகிய புதிய தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ இவங்க இதுவரை யாரும் இதுக்கு முன்னாடி செய்யாத வகையில நகரங்களையும் கோபுரங்களையும் ரொம்ப பெருசாவும் சீக்கிரமாவும் உருவாக்க முடியும். அவங்க ஒரு புதிய விதமான உயரமான கோபுரத்தை தங்கள் தேவர்களை எட்டும் வகையில் காட்டி தங்களுக்கென்று பெரிய பெயர் உண்டாக்க நினைச்சாங்க. இது மனிதர்களின் முரட்டாட்டத்தையும் ஆணவத்தையும் காட்டுது. தோட்டத்துல இருந்த முரட்டாட்டம் இப்ப பெருகி இருக்கு. அதனால தேவன் அவர்களோட பெருமையை தாழ்த்தி அவங்கள சிதறடிக்கிறாரு. இப்போ இது பல சம்பவங்களின் மாறுபட்ட விஷயம்தான். ஆனா இவையெல்லாம் ஒரு அடிப்படை காரியத்தை தான் ஆராய்கிறது. தேவன் மனிதர்களுக்கு அவருடைய உலகத்துல நன்மை செய்யும் வாய்ப்புகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்காரு. ஆனா மனிதர்களோ தொடர்ந்து அதை கெடுத்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த சம்பவங்கள் எல்லாமே நாம எப்படி பொல்லாததா மாறின நல்ல உலகத்துல வாழ்வதோடு நமக்கான நன்மை தீமைகளை நாமே தெரிந்து கொள்ள தீர்மானித்தோம் என்பதை உணர்த்துது. அதனால நாமோ உடைந்த உறவுகளுக்கும் விரோதத்திற்கும் கொடுமைக்கும் கடைசியாக மரணத்திற்கும் கூட பங்களிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனால் நமக்கு நம்பிக்கை உண்டு. ஒரு நாள் காயப்பட்ட வெற்றியாளரான அவரின் சந்ததி வரும். அவர் தீமையை அதன் வேரோடு முறியடிப்பார் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால மனுக்குலம் பொல்லாததா இருந்தாலும் தேவன் அவருடைய உலகத்தை மீட்டு ஆசீர்வதிக்க தீர்மானித்திருக்கிறார். நிச்சயமாக ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதே. அடுத்த சம்பவம் நமக்கு இதற்கான பதிலை தருது. ஆனா இப்போதைக்கு ஆதியாகமம் 1 அதிகாரம் வரையிலுள்ள காரியங்கள் இவைகளே.